வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கழுத்து துணி எப்படி ஈஸியாக தைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரஃப்பாக கழுத்தை அளந்துக்கலாம். எவ்வளோ துணி தேவைப்படுங்கிறது நம்ம அளந்ததை விட ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து துணிக்கு இந்த மாதிரி கிராஸாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி சென்டராக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச் அளவில் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்ப்போம். கட் பண்ண பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு துணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ண துணியை இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு துணியை அதே மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது தையல் போட்ட துணியை ரெண்டாக மடிச்சுக்கலாம். தையல் உள்ள பகுதியை உள்பக்கமாக வச்சு ரெண்டாக மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா துணி இந்த பக்கத்து துணியை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். இப்போது கழுத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது கழுத்து துணியில் நம்ம ரெண்டாக மடித்து தையல் போட்டோம்ல, அந்த தையல் மேலேயே போட்டுக்கலாம். ப்ளவுஸ் துணியை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே தையல் போட்டுக்கலாம். துணியை இழுக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் கொஞ்சம் துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வளைவுலையெல்லாம் அர்க்காத் பண்ணிக்கலாம். அந்த கழுத்து வளைவு, முதுகு வளைவு எல்லா பக்கமும் அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி முடித்ததும் ஏற்கனவே தையல் போட்ட துணியை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். படிமான தையல் போடும்போது உள்பக்கமாக இருக்கிற துணியை மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததும் அந்த எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கழுத்து துணியும் மடித்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட விருப்பம் இல்லைன்னா அப்படியே ஹெம்மிங் பண்ணிக்கலாம்.
லாஸ்ட்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.